வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் பிரதமராக மீண்டும் ஹரணி அமரசூரிய பதவியேற்க உள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி. பெண்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்கும் சித்தாந்தத்தை மதித்து மக்கள் அங்கீகரித்துள்ளதாக நிலாந்திய ஹொட்டஹாச்சி தெரிவிப்பு. தமிழர்களின் துயரங்களுக்கு தீர்வு காண தெளிவான ஆணையை வடக்கு மக்கள் வழங்கியுள்ளதாக சிரேஷ்ட விரிவுரையாளர் அகிலன் கதிர்காமர் சுட்டிக்காட்டு. இலங்கையுடனான அமெரிக்காவின் பாதுகாப்பு பங்களிப்பு வலுவானதாக இருக்கும் என்று அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். இம்முறை இடம்பெற்றிருந்த பொதுத் தேர்தலூடாக அதிக எண்ணிக்கையிலான பெண்கள் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ள நிலையில் அவர்களில் பெரும்பாலானவர்கள் தேசிய மக்கள் சக்தி ஊடாகவே தெரிவாகியுள்ளனர். இலங்கையில் 1989 ஆண்டு முதல் 2020 ஆண்டு வரை நாடாளுமன்றத்தில் பெண்களின் பிரதிநிதித்துவம் 6% விஞ்சாத அளவிலேயே இருந்த போதும் 1989, 2004 மற்றும் 2010 ஆண்டுகளில் இலங்கை வரலாற்றில் நாடாளுமன்றத்திற்கு அதிகளவான பெண் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டனர். அதன்படி குறித்த வருடங்களில் தலா 13 பெண் பிரதிநிதிகள் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியிருந்ததுடன் 2020 ஆண்டு இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலூடாக 9வது நாடாளுமன்றத்திற்கு 12 பெண் பிரதிநிதிகள் தெரிவாகியிருந்தனர். ஆனால் இம்முறை இடம்பெற்ற பொது தேர்தலில் 21 பெண் பிரதிநிதிகள் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை தங்களது வேட்பாளர் பட்டியல்களில் உள்ளடங்களாக ஒருவரின் பெயரை தேசிய பட்டியலில் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்ய முடியாது என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அதன்படி கட்சியின் தேசிய பட்டியலில் பெயரிடப்பட்டுள்ளவர்களை தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக கட்சியின் செயலாளரினால் தெரிவு செய்ய முடியும். அத்துடன் நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் ஒரு மாவட்டத்தில் போட்டியிட்டு தோல்வியுற்று தமது கட்சியின் வேட்பு மனுவில் உள்ள ஒருவரை தேசிய பட்டியல் உறுப்பினராக தெரிவு செய்ய முடியும். மாறாக வேட்பாளர் பட்டியலில் உள்ளடங்காத ஒருவரை நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்ய முடியாது என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் பிரதமராக மீண்டும் ஹரணி அமரசூரிய பதவியேற்க உள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அதன்படி தேசிய மக்கள் சக்தியின் புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை அமைச்சர்கள் நாளைய தினம் திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளனர் என்று ஜனாதிபதி ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இந்த பதவியேற்பு நிகழ்வில் தற்போது பிரதமராக இருக்கும் ஹரணி அமரசூரிய தேசிய மக்கள் சக்தியின் புதிய அரசாங்கத்தில் புதிய பிரதமராக பதவியேற்க உள்ளதுடன் மேலும் விஜித ஹேரத்திற்கு பலம் வாய்ந்த அமைச்சர் பதவி ஒன்று கிடைக்கப் போவதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. எனினும் பாதுகாப்பு மற்றும் நிதி அமைச்சுக்களை ஜனாதிபதியின் கீழ் வைத்திருக்க ஜனாதிபதி திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அமைச்சரவை 25 பேருக்கு மட்டுப்படுத்தப்படும் எனவும் சில அமைச்சுகளுக்கு பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்பட உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. தமிழ் மக்களின் துயரங்களுக்கு தீர்வு காண்பதை நோக்கி செல்வதற்கான தெளிவான ஆணையை வடக்கு மக்கள் வழங்கியுள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் அகிலன் கதிர்காமர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசியல் தீர்வு உட்பட நீண்ட காலமாக தீர்வு காணப்படாமல் இருக்கின்ற தமிழ் மக்களின் துயரங்களுக்கு தீர்வு காண்பதற்கு ஜனாதிபதி முயல வேண்டும். முதல் தடவை தேசிய கட்சி ஒன்று இலங்கையில் இவ்வாறான ஒரு பெரும் வெற்றியை பெற்றுள்ளது. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றி என்பதோடு இது நிச்சயமாக நல்லிணக்கத்திற்கான தமிழ் மக்களின் நீண்டகால துயரங்களுக்கு தீர்வு காண என்பதை நோக்கி செல்வது ஆகியவற்றுக்கான தெளிவான ஆணை. மக்கள் பெருமளவில் தேசிய மக்கள் சக்தியின் மீது நம்பிக்கையை வெளியிட்டுள்ள நிலையில் அரசாங்கத்தினால் இனி என்ன செய்ய முடியும் என்பதையும் பார்க்க வேண்டும். ஜனாதிபதி யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்ட வேளை நிலங்கள் குறித்த விடயத்திற்கும் குறிப்பாக இராணுவத்தினால் கைப்பற்றப்பட்டுள்ள நிலங்கள், பல அரசு திணைக்களங்களால் கைப்பற்றப்பட்டுள்ள நிலங்கள் போன்றவற்றுக்கு தீர்வு காண்பேன் என்று குறிப்பிட்டார். எனவே இந்த வாக்குறுதியை நிறைவேற்றி பெருமளவு நிலங்களை விடுவிப்பதே முதல் நடவடிக்கையாக அமையும் என்று எதிர்பார்க்கின்றேன் என்று தெரிவித்தார். இதனை தவிர யுத்தம் முடிவுக்கு வந்த காலம் முதல் பல விடயங்கள் தீர்வு காணப்படாத நிலையில் நீடிக்கின்றன. இவற்றிற்கு ஜனாதிபதியும் அவரது கட்சியினரும் தீர்வு காண முயல வேண்டும். அரசியல் தீர்வு குறித்து இலங்கையில் பெரும் விவாதங்கள் காணப்பட்டன. இலங்கை இந்திய உடன்படிக்கை, அதன் பின்னர் பொது வழிமுறைகள், சிறந்த வகையிலான அதிகார பகிர்வுகள் குறித்து சிந்திக்க வேண்டும். பாரிய அரசியல் அமைப்பு மாற்றங்களை முன்னெடுப்பதற்கான 3/2 பெரும்பான்மை தேசிய மக்கள் சக்தியிடம் உள்ளது. ஆனால் அதற்கான அரசியல் உறுதிப்பாடு அவர்களிடம் உள்ளதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இலங்கை மக்கள் சபைகளில் பெண்களின் பிரதிநிதித்துவம் அதிகரிப்பதை அங்கீகரித்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிலாந்தி ஹொட்டஹாச்சி தெரிவித்துள்ளார். தேர்தல் வெற்றியின் பின்னர் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்தார்.
தொடர்ந்தும் குறிப்பிட்டவர் ஒரு நாட்டின் சட்டங்களும் கொள்கைகளும் தொகுக்கப்படும் இடமாகவும் பொருளாதார மற்றும் சர்வதேச சமூகத்தின் மத்தியில் நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்கும் இடமாகவும் நாடாளுமன்றம் காணப்படுகிறது. இந்த நிலையில் நாடாளுமன்றத்திலும் உள்ளூராட்சி மட்டத்திலும் கூட அதிகமான பெண்களை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்ற சித்தாந்தம் இருந்து வந்தது. இந்த சித்தாந்தத்தை இலங்கை மக்கள் இந்த ஆண்டு பொது தேர்தலில் அங்கீகரித்து அதிக பெண்களை நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுத்துள்ளார்கள் என்றும் நிலாந்தி தெரிவித்துள்ளார். இலங்கையர்கள் மற்றும் இலங்கை வரும் ஏனைய நாட்டவர்களின் பாதுகாப்பு விடயத்தில் அமெரிக்காவின் பங்களிப்பு வலுவானதாக இருக்கும் என்று அமெரிக்க தூதரக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அவர் மேலும் குறிப்பிட்ட போது இலங்கையின் அருகம்குடா பகுதியில் வெளிநாட்டவர்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தலாம் என்ற அச்சுறுத்தல் குறைவடைந்த நிலையில் உடனடியாக பயண கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டது. எனினும் ஈரானின் புரட்சிகர காவலர் படையுடன் இணைந்து செயல்பட்ட ஆப்கானிஸ்தான் பிரஜையான ஃபர்ஷாத் சஹேரி குறித்து விசாரணைகளை முன்னெடுத்திருந்த அமெரிக்க நீதிமன்றம் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் மீதான கொலை சதி உள்ளிட்ட மேலும் 2 சந்தேக நபர்கள் தொடர்பான மேலதிக தகவல்கள் விசாரணைகளில் முன்னேற்றங்கள் கிடைக்கப்பெற்றன. அமெரிக்க பாதுகாப்பு தரப்பினரிடம் சந்தேக நபர்கள் வழங்கிய தகவல்களின் பிரகாரமே இலங்கையில் இஸ்ரேலியர்கள் மீது தாக்குதல் நடத்தும் திட்டம் கண்டறியப்பட்டு இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் ஊடாக இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. தற்போது ஏற்பட்டுள்ள பாதுகாப்பு முன்னேற்றங்களின் அடிப்படையில் அருகம்குடா குறித்து அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி வெளியிடப்பட்டு பயண எச்சரிக்கையினை அமெரிக்க தூதரகம் விலக்கிக் கொண்டுள்ளது. அமெரிக்க பிரஜைகள் அனைவரும் இலங்கைக்கான பயண எச்சரிக்கையை மீளாய்வு செய்ய வேண்டும் என்றார். இலங்கையர்கள் மற்றும் இலங்கை வரும் ஏனைய நாட்டவர்களின் பாதுகாப்பு விடயங்களில் அமெரிக்கா பங்களிப்பு வலுவானதாகவும் இத்தகைய கடுமையான பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள அரசாங்கத்தோடு இணைந்து உறுதுணையாக செயற்படும் என்றும் தெரிவித்திருந்தார். பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதுடன் தமிழ் மக்களின் தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணவும் புதிய அரசியல் சாசனம் ஒன்றை உருவாக்க வேண்டும் எனவும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் குறிப்பிட்டார். பாராளுமன்ற தேர்தலில் 2/3 பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்துள்ள தேசிய மக்கள் சக்திக்கு வாழ்த்து தெரிவித்து அவரால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, வரலாற்றில் முதல் முறையாக விகிதாசார பிரதிநிதித்துவத்தின் கீழ் 3/2 பெரும்பான்மைக்கு மேல் கொடுத்து ஒரு இடதுசாரி கட்சியினை மக்கள் ஆட்சியில் அமர்த்தியுள்ளார்கள். எனினும் ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்திக்கு பெருமளவான சுமை தலைக்கு மேல் காணப்படுகிறது. அதன்பாடு பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதுடன் தமிழ் மக்களின் தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணவும் புதிய அரசியல் சாசனம் ஒன்றையும் உருவாக்க வேண்டும். வெளிநாடுகளில் வாங்கிய கடன்களை மீள செலுத்துவதோடு உள்நாட்டில் வாக்களித்த இளைஞர் யுவதிகளுக்கு வேலைவாய்ப்புகளையும் உருவாக்க வேண்டும். யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கென பிரத்யேக பொருளாதார திட்டங்களை உருவாக்கி செயற்படுத்த வேண்டும் என்ற பல பொறுப்புகளும் கடமைகளும் உள்ளன. மேலதிகமாக சர்வதேச சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொருளாதார கொள்கை, வெளியுறவு கொள்கை போன்றவையும் நாட்டின் எதிர்கால முன்னேற்றத்திற்கு மிகவும் முக்கியமானவை. எனவே புதிய அரசாங்கம் முந்தைய ஆட்சியாளர்கள் வெற்றி களைப்பில் திளைத்தது போல் அல்லாமல் தமது கடமைகளையும் பொறுப்புகளையும் உணர்ந்து சரியான திசை வழியில் பயணிக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் என்றும் தெரிவித்திருந்தார். இதேவேளை தமிழ் மக்கள் நீண்ட காலமாக ஒரு அதிகார பகிர்வுக்காக போராடி அதற்காக நீண்டகால யுத்தம் ஒன்றும் இந்த மண்ணில் நடைபெற்றது. எந்த ஒரு அரசாங்கத்திற்கும் கொடுக்காத ஆதரவை வரலாற்றில் முதல் தடவையாக வடக்கு கிழக்கு வாழும் தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு கொடுத்துள்ளது மாத்திரமல்லாமல் ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் 3/2 பெரும்பான்மையினையும் வழங்கியுள்ளனர். இந்த நிலையில் நாடு எதிர்நோக்கும் பிரச்சனைகளில் முதன்மைப்படுத்தக்கூடிய ஒன்றாக தேசிய இன பிரச்சனை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இனங்களுக்கிடையில் உண்மையான நல்லிணக்கத்தையும் பரஸ்பர நம்பிக்கையினையும் கட்டியெழுப்ப வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழான பொருளாதார மறுசீரமைப்பு திட்டத்தின் 3வது மதிப்பாய்வை மேற்கொள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் குழு ஒன்று இன்று இலங்கை வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான தூதுக்குழுவின் தலைவர் பீட்டர் ட்ரூவர் தலைமையில் இந்த குழு இலங்கை வருகை தருவதாக சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் ஒருவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த குழு எதிர்வரும் 23ஆம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருந்து மதிப்பாய்வு தொடர்பான கலந்துரையாடல்களில் ஈடுபடும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார்.